ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வாங்கா அப்படின்ற மியூசிக்கல் அண்ட் ஃபேண்டசி கதை. சின்ன வயசுலேருந்து தான் கண்ட கனவை நனவாக்குறதுக்காகவே கையில் கொஞ்சம் காசு அண்ட் நிறையவே ஆசைகளோட தன்னோட மேஜிக் அண்ட் திறமையை நம்பி சாக்லேட் மேக்கர் ஆகிறதுக்காக சிட்டிக்கு வர நம்ம ஹீரோவோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருந்தவங்க பணத்தை காலி பண்ணது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒருத்தன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடவே கூடாதுன்னு ஏற்கனவே அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க பல பிரச்சனைகளை உருவாக்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹீரோ தன்னோட கனவை அடைஞ்சாரா இல்லையான்றத மேஜிக் அண்ட் மியூசிக் ஃபேண்டசின்னு மிக்ஸ் பண்ணி சொன்ன கதை தான் வாங்கா. வெல்கம் டு ஸ்ரீ தமிழ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல சிட்டியை ரீச் பண்ண போறோம்ன்ற சந்தோஷத்துல மாஸ்டர் மேல ஏறி நின்னு மாசா பாட்டு பாடுற இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ வில்லி வாங்கா. மனசை சூப்பரா மேஜிக் பண்றது மட்டும் இல்லாம சாக்லேட் செய்யறதுலயும் செம ஜித்து. உலகத்திலேயே செம டேஸ்டான சாக்லேட்ஸ் இந்த சிட்டில தான் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு கேள்விப்பட்ட நம்ம ஹீரோக்கு தானும் இந்த சிட்டில சாக்லேட் ஷாப் அண்ட் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய சாக்லேட்டியர் ஆகணும்ன்றதுதான் சின்ன வயசுல இருந்தே ஆசையே. அந்த கனவை நிஜமாக்குறதுக்காகவே 7 வருஷமா டிராவல் பண்ணி கையில 12 காசுகளோட இந்த சிட்டியையும் ஒரு வழியா ரீச் பண்ணியாச்சு. சூப்பர், சிட்டிக்கு வந்தாச்சு, இனிமே தெரிக்க விடலான்னு என்ட்ரி கொடுத்த உடனேயே ஒரு காயினை கொடுத்து வாங்கின ரெஸ்டாரண்ட் மேப்பை ஓபன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ற கேப்ல பெர்மிஷன் கூட கேட்காம ஷூ பாலிஷ் போடுற குட்டி பைய வேலையை முடிச்சுட்டு கையை நீட்ட வேற வழி இல்லாம அவனுக்கு ஒரு காயினை கொடுத்துட்டு நகர்ந்த நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்த காய்கறி அண்ட் பழக்கடையில அழகா இருந்த பூசணிக்காயை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி போன பஸ் கொடுத்த ஹார்ன் சவுண்ட்ல பதறி போய் பூசணிக்காயை கீழே போட்டதும் அது தெரிச்சிடுச்சு. கீழே ஊத்துன டீக்கு 20 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில உடஞ்சு போன பூசணிக்காய்க்கு 3 காயினை கொடுத்துட்டு நிமிந்தா மறுபடியும் ஷூ பாலிஷ் போடுற குட்டி பைய பூசணிக்காய் உடஞ்சதுனால அழுக்கா போன நம்ம ஹீரோவோட ஷூக்கு பாலிஷ போட்டுட்டு கைய நீட்ட வேற வழி இல்லாம திரும்பவும் அவனுக்கு ஒரு காயினை கொடுத்துட்டு கிளம்புனா குட்டி பயலோ, சார் உங்க கோட்டை துவைச்சு தரவா வேற ஏதாவது பண்ணவான்னு விரட்டிக்கிட்டே வர்றான். அடே விட்டா போதுண்டான்னு அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கையில வெறும் 6 காயின்ஸோட கேலரி கவர்மெண்ட்டுக்குள்ள வந்தா அங்க ஃபேமஸான சாக்லேட் கடைகள் நிறையவே இருக்கு. அந்த இடத்துல டூ ரெண்ட்னு போர்டு போட்டிருந்த ஒரு பில்டிங்கை பார்த்ததும் அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட்ல வாங்கான்னு போர்டு இருக்கிற மாதிரி மட்டும் இல்லாம தான் அந்த இடத்துல சாக்லேட்ஸ பறக்க விடுற மாதிரியும் தன்னோட சேர்ந்து பலர் வாங்கான்னு பிரிண்ட் பண்ணின கொடையோட டான்ஸ் ஆடுற மாதிரி அண்ட் அந்த பில்டிங்ல வாங்கான்ற பிராண்டோட சாக்லேட் ஷாப் ஓபன் பண்ற மாதிரியும் பகல் கனவு கண்டு டான்ஸ் ஆட அங்க என்ட்ரி கொடுக்கிற போலீஸ் தம்பி அங்க பாருன்னு ஒரு போர்டை காட்டினா அதுல பகல் கனவு கண்டா 3 காயின் அபராதம்னு போட்டிருக்கத பார்த்ததும் என்ன கொடுமை சரவணன் சார் இதெல்லாம் 3 காயினை ஃபைனா கட்டிட்டு கிளம்பின மனுஷன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம திறமையால சாதிச்சே ஆகணும்னு போயிட்டு இருக்கும் போதே கை குழந்தையோட என்ட்ரி கொடுத்த ஒரு லேடி நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டதும் இவரோ நல்ல மனசோட தான் கிட்ட இருந்த 3 காயினை நீட்டி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அந்த லேடியோ அதுல இருந்து 2 காயின் எடுத்துட்டு ஒரு தேங்க்ஸையும் சொல்லிட்டு கிளம்புனதும் நம்ம ஹீரோ கிட்ட இப்ப ஒரே ஒரு காயின் தான் மிச்சம் இருக்கு. அத அப்படியே சுண்டி விட்டு தன்னோட பாக்கெட்ல பிடிக்கலாம்னு ட்ரை பண்ணனா அது ஜஸ்ட் மிஸ் ஆகி ஸ்டார்ம் ட்ரெயினுக்குள்ள விழுந்தாச்சு. வடா போச்சேன்னு இருந்த ஒரு காசையும் தொலைச்சிட்டு கனவை மட்டும் வச்சிருக்க மனுஷன் பக்கத்துல இருக்க பெஞ்சில உட்கார்ந்து தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி மெழுகுவத்தியை ஏத்தி வச்சுட்டு சூடா சாக்லேட் காஃபி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க என்ட்ரி கொடுத்த நாயி ஹீரோவை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு வந்த ப்ளீச்சர் ஹீரோ கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருந்த தன்னோட நாயை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோ அதே பெஞ்ச்ல தூங்க பிளான் பண்ணிட்டு இருக்குது தெரிஞ்சதும் தம்பி நீங்கயே தூங்கினா குளிர்லயே உன் கதை முடிஞ்சிரும், அப்புறம் எப்படி நாளைக்கு வேலையை பாப்பேன்னு சொன்னாலும் அதை கேஷுவலா எடுத்துக்கிட்ட ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் காஃபி உறைஞ்சு போய் ஐஸ் கட்டியா இருக்கிறத பார்த்ததும் தான் உண்மை புரியுது. ஆனாலும் ஹோட்டல்ல தங்குறதுக்கான காசு தன்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ப்ளீச்சர் ஹீரோவை கூட்டிட்டு அந்த ஊர்ல தன்னோட சேர்ந்து லாண்ட்ரி நடத்துற ஸ்க்ரப்டுன்ற லேடிட்ட கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணனதும் சந்தோஷமா இன்வைட் பண்ற லாண்ட்ரி லேடி அங்க இருந்த குட்டி பொண்ணு நூடுல் கிட்ட ஹீரோக்கு ட்ரிங்க் எடுத்து வர சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம லாண்ட்ரி பிசினஸ் நடத்துற இதே இடத்த தங்குறதுக்கான ஹோட்டலாவும் அப்பப்ப சைட் பிசினஸ்க்கு யூஸ் பண்ற லாண்ட்ரி லேடி ஹீரோ கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சதும் தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களை பார்த்தா நல்ல பைய மாதிரி தான் தெரியுது, இன்னைக்கு தங்கிக்கோங்க, பட் நாளைக்கு 6 மணிக்குள்ள காசு கொடுக்கணும்னு சொல்லி சைன் பண்றதுக்காக ஒரு லெட்ஜரை நீட்டினதும் அங்க இருந்து சின்ன பொண்ணு நூடுல் லெட்ஜரை சைன் பண்ண ரெடியான நம்ம ஹீரோ கிட்ட ஸ்மால் பிரிண்ட் படின்னு அலர்ட் பண்ணதை பார்த்து லாண்ட்ரி லேடி டென்ஷன் ஆகி அவளை விரட்டி விட்டாலும் நூடுல் சொன்னதை கவனிச்ச ஹீரோ ஸ்மால் பிரிண்ட படிக்கலாமேன்னு பார்த்தா அது அவ்வளோ நீளமா வந்துகிட்டே இருக்கு.
இருக்கு. ஆனாலும் நம்ம லாண்ட்ரி லேடியோ, தம்பி அந்த சின்ன பொண்ணுக்கு ஆர்பன் சிண்ட்ரோம்ன்ற பிரச்சனை இருக்கு, அவ குட்டியா இருக்கும் போதே யாரோ லாண்ட்ரியோட சேர்த்து தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, நான் தான் அவளை குழந்தையில இருந்தே வளர்க்கிறேன், ஆனாலும் அவ யாரையுமே நம்ப மாட்டா, நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ அதை படிக்க போறேன்னு சொன்னதை கேட்ட லாண்ட்ரி லேடி ப்ளீச்சர் அலர்ட் பண்ண அவரும் நம்ம ஹீரோவோட தலையில ஒரு போட ரெடி ஆகும் போதே நம்ம ஹீரோ எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி சைன போட்டதை பார்த்த லாண்ட்ரி லேடிக்கு செம்ம ஷாக்கு. சூப்பர்னு ஹீரோவை ரூம்ல செட் பண்ணிட்டு செம்ம டென்ஷனா நூடுல் கிட்ட வந்த லாண்ட்ரி லேடி அவ ஹீரோட்ட போட்டு கொடுக்க ட்ரை பண்ணதுக்கு பனிஷ்மெண்டா அந்த பில்டிங்ல புறா கூண்டு மாதிரி இருக்கிற எலிவேஷனுக்குள்ள போட்டு பூட்டியாச்சு. அடுத்த நாள் காலையில பக்காவா ரெடியான நம்ம ஹீரோ தான் முந்தின நாள் வந்த அதே கேலரி கவர்மெண்ட்டுக்கு வந்து டு ரெண்ட்னு போட்டிருந்த பில்டிங்க்கு முன்னாடி நின்ன மனுஷன் அம்மா நினைவா தான் வச்சிருந்த சாக்லேட் பாரை பார்த்து ப்ரே பண்ணிட்டு அங்க இருந்த மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிக்கும் போதே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே மேஜிக் மூலமா தன்னோட தலையில இருந்த தொப்பில இருந்து சாக்லேட் ஜார் எடுத்து அதோட மூடிய ஓபன் பண்ணுனா உள்ள இருந்த சாக்லேட்ஸ் அப்படியே அந்த இடத்துல பறக்க அத அங்க இருந்த மக்கள் வியப்பா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா லாண்ட்ரி துணியை எடுத்துக்கிட்டு போன நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணு நூடுலும் பாக்குறது மட்டும் இல்லாம அங்க சாக்லேட் ஷாப் அண்ட் ஃபேக்டரிஸ் நடத்துற 3 முக்கியமான தலைகளும் இதை கவனிக்கிறாங்க. அதுல ஒருத்தரான ப்ளூ கோட் போட்ட ஓனர் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லிட்டு மத்த 2 மிகப்பெரிய சாக்லேட்டியர்ஸான பச்சை கோட்டு அண்ட் மஞ்சள் கோட்டு ஓனர்ஸோட ஹீரோவை மீட் பண்ணி பிசினஸ் ஹேண்ட் ஷேக் பண்றன்ற பேர்ல ப்ளூ கோட்டு நம்ம ஹீரோவோட கையை நசுக்கிட்டு 3 பேருமே ஹீரோவோட சாக்லேட்ஸ் சாப்பிட இவங்களை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த ஹீரோ இவ்ளோ பெரிய ஆளுங்க நம்ம சாக்லேட்டை சாப்பிடுறாங்களேன்னு சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற மேஷ்மெல்லோஸ் பெருல இருந்து வந்தது, ஜப்பான்ல இருந்து செரிஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் சாக்லேட்ல கேரமல் அண்ட் சால்ட்டும் சேர்த்திருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு வெயிட் பண்ணுனா அவங்களும் இதோ பாரு தம்பி, இந்த உலகத்திலேயே ஒஸ்டான சாக்லேட் இதுதான், ரொம்பவே கேவலமா இருக்கு, சாக்லேட்னா பிளைனா இருக்கணும், கண்டதை மிக்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க 3 பேருமே மேல பறக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ செம கூலா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு பட்டுப்புழு கூட்ட விட்டு வெளியில வந்து பட்டர்ஃப்ளையா மாறின ஃபீல் இருக்கும், இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல அது உங்க உடம்ப விட்டு போனதும் நார்மல் ஆயிடுவீங்கன்னு சொன்னதும் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மத்தவங்க செம்மையா இம்ப்ரெஸ் ஆகி அந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி ஜாலியா பறக்க ஆரம்பிச்சதும் ஹீரோக்கு சூப்பரா கலெக்ஷன் ஆனாலும் அங்க என்ட்ரி கொடுக்குற போலீஸ் டீம் எல்லாரையும் விரட்டி விட்டுறது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட வந்து தம்பி இந்த ஏரியால கடை இல்லாம பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணியிருந்த எல்லா காசையும் வாங்கிக்க டல்லான நம்ம ஹீரோவும் நான் தங்கி இருக்கிற ரூமுக்கு பே பண்றதுக்கு ஒரு காயின் மட்டும் தரீங்களான்னு பாவமா கேட்டதை பார்த்து ஃபீல் பண்ணின போலீஸ் தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு காயினை எடுத்து கொடுத்துட்டு கிளம்புறாரு. மனுஷன் ரொம்பவே நல்ல போலீஸ், இதுவாவது கிடைச்சுச்சேன்னு லாண்ட்ரி லேடிட்ட வந்து ஒரு காயினை கொடுத்து ரூம் பில்ல செட்டில் பண்ணனதும் அவங்களோ தம்பி ரூம் பில்லு $1 தான், ஆனா நீ மத்த சர்வீஸ்க்கு இன்னும் பே பண்ணவே இல்லையே, ட்ரிங்க், குளிர்காய யூஸ் பண்ண நெருப்பு, பெட்ஷீட், பில்லோ, சிங்க்ல குளிக்கும் போது எடுத்துக்கிட்ட ட்ரிங்க், மேல ஏறி இறங்க யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ்னு எல்லா சார்ஜையும் மொத்தமா கூட்டி பார்த்தா 10,000 காயின் கொடுக்கணும், நீங்க தான் அந்த ஸ்மால் பிரிண்ட படிச்சீங்களே அதுல எல்லாமே தெளிவா இருந்திருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணனதும் ஹீரோ கிட்ட காசு இல்லன்னு சொன்னதால அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வேலை செஞ்சு கூட கழிச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு காயின், சோ நீங்க 10,000 நாள் அதாவது 27 வருஷம் 4 மாசம் 16 நாள் வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து ஸ்லைடர்ல தள்ளி விட சறுக்கிக்கிட்டே வந்த ஹீரோ லாண்ட்ரி துணி இருந்த டபாக்குள்ள பொத்துன்னு விட அங்க ஏற்கனவே இருந்த சிலர் ஹீரோவை வெல்கம் பண்றது மட்டும் இல்லாம தங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கண்ணாடி போட்டிருக்கிற இவரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாவும் இந்த லேடி பிளம்பராவும் அமைதியா இருக்கிற இந்த லேடியோ டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்ல கால்ஸ் ரிசீவ் பண்றவங்களாவும் இந்த மனுஷன் காமெடியனாவும் இருந்தவங்க. தங்குறதுக்கு சார்ஜ் கம்மியா இருக்குன்னு இங்க வந்து சிக்கின இந்த எல்லாருமே ஸ்மால் பிரிண்ட சரியா படிக்காம டிராப்ல மாட்டினவங்க. சரி இங்க இருந்து தப்பிக்கலாமேன்னு பார்த்தா கம்பிகளோட இருக்கிற ஜன்னல் வாசல்ல டாகும் இருக்கு. இன்கேஸ் அதை தாண்டி எஸ்கேப் ஆனாலும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி இருக்கிறதால கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வந்து தப்பிச்சதுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா காசும் கேட்பாங்கன்னு வார்ன் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போற அவங்க அழுகு துணியை சுடுதண்ணில போட்டு கிண்டுறது, புழியறது, அப்புறம் காய வச்சு அயன் பண்ணி பேக் பண்றதுன்னு எல்லா ப்ராசஸையுமே சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க டே ஃபுல்லா வேலை செஞ்சு முடிச்சதும் நைட் அட்டெண்டன்ஸ்க்கு அப்புறமா தான் ரூமுக்கே போகணும். ஹீரோவோட ரூமுக்கு அன்னைக்கு நைட் சாப்பாடு அண்ட் தண்ணி எடுத்து வர்ற ஹீரோயின் நான் தான் உன்னை அன்னைக்கே ஸ்மால் பிரிண்ட படின்னு சொன்னேன்னு கேட்கும் போதுதான் ஹீரோக்கு படிக்க தெரியாதுன்ற விஷயமே தெரியுது. உடஞ்ச பெட், ஒட்ட வாஷ் பேஷன், அந்த ரூமே மோசமா இருக்கு. நம்ம ஹீரோவாவது 10,000 காயின்ஸ் தான் தரணும், ஆனா ஹீரோயினை சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறதுனால அந்த பொண்ணு $30,000 தரணுமா. நம்ம ஹீரோ இதை கேள்விப்பட்டு ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இதுவரை சாக்லேட்டே சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னதும் நான் உனக்காக சாக்லேட் பண்ணி தரேன்னு சொல்லி தன்னோட உடன் சூட்கேஸை திறந்தா உள்ள செட்டப்பே சூப்பரா இருக்கு. ஹீரோயினுக்காக இடி, மேகம், சூரிய ஒளியை யூஸ் பண்ணி சாக்லேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோக்கு தான் ஒரு மெஜிஷியன் ஆகணும்ன்றதுதான் சின்ன வயசு ஆசையே.
குக்கா இருந்த அம்மாவோட நதியோரமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஹீரோ அவங்களுக்காகவே புது புது மேஜிக்கா கத்துக்க ஆரம்பிக்க பையன் மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்த அம்மாவோ தங்கிட்ட பணம் இல்லாட்டினாலும் கையில இருந்த கொஞ்சம் காசை வச்சு ஹீரோ பர்த்டேக்காக கோகோபீனை வாங்கி சிங்கிள் பார் சாக்லேட்டை ரெடி பண்ணும் போதே அம்மா டேஸ்டிங்காக கொடுத்ததை சாப்பிட்ட ஹீரோக்கு இதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் சாக்லேட்னு தோணுது. தம்பி, கேலரி கார்மெண்ட்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் உலகத்திலேயே பெஸ்ட் சாக்லேட்ஸ் இருக்கான். அண்ட் நான் உனக்கு ஒரு சீக்ரெட்டும் சொல்றேன், பட் அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பெருசாகணும்னு சொல்லிட்டு போன அம்மா பார் சாக்லேட்டை ரெடி பண்ணி அதோட அவுட்டர் கவர்ல வாங்கான்னு அழகா ஹீரோவோட பேரையும் எழுத அம்மா சொன்ன எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோவோ உங்களோடதுதான் பெஸ்ட் சாக்லேட், நாமளும் அந்த கேலரி கார்மெண்ட்க்கு போய் சாக்லேட் கடைய ஆரம்பிக்கலாம்னு சொன்னதும் அதை மோட்டிவேட் பண்ற அம்மா, செல்லக்குட்டி கண்டிப்பா நீ உன்னோட கனவை அடைய முடியும், சாக்லேட்ஸை நீ உலகத்தோட ஷேர் பண்ணும்போது நான் கண்டிப்பா உன் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணினாலும் கொஞ்ச நாள்லயே உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. சோ அவங்க நினைவா இப்ப ஹீரோ கிட்ட இருக்கிறது அம்மா கடைசியா செஞ்ச அந்த பார் சாக்லேட் தான். பட் ஹீரோ உலகத்துக்கே சாக்லேட்டை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா தானும் கூட இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா, அதை நம்பித்தான் நம்ம ஹீரோ இவ்ளோ நாளா கஷ்டப்பட்டு கனவுகளோட இங்க வந்திருக்காரு. ஹீரோ செஞ்ச சாக்லேட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் டெய்லி கிடைக்காதேன்றதுனால ஹீரோயின் வேண்டான்னு மறுக்க நம்ம ஹீரோவோ தான் வெளியில போயிட்டு வர ஹெல்ப் பண்ணுனா லைஃப் ஃபுல்லா டெய்லி சாக்லேட்ஸ் தரேன்னு ஆஃபர் பண்ணது மட்டும் இல்லாம வெளியில போய் சாக்லேட்ஸ் விக்கிறது மூலமா கிடைக்கிற பணத்துல நாம லாண்ட்ரி லேடிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் செட்டில் பண்ணிடலான்னு ஆஃபரையும் கொடுத்துட்டு லாண்ட்ரி லேடியை டைவர்ட் பண்ணிட்டு வெளியில போக பிளானையும் போட இந்த பக்கம் ஒரு சர்ச்சோட கதவை தட்டின போலீஸ் சீஃப் உள்ள வந்தா அங்க ஏகப்பட்ட மாங்ஸ் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவ மன்னிப்பு கேக்குற கேபினுக்குள்ள வந்து உட்கார்ந்த சீஃப் பிரீஸ்ட் கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டுட்டு ஒரு சாக்லேட்டையும் கொடுக்க அத வாங்கி வாய்க்குள்ள போட்ட பிரீஸ்ட் பக்கத்துல இருந்த கிராஸ புடிச்சு எடுத்ததும் போலீஸ் சீஃப் உட்கார்ந்து இருந்த கேபின் அப்படியே எலிவேட்டர் மாதிரி கீழே இறங்கி போனது மட்டும் இல்லாம அங்க இருந்த லேடி விஷ் பண்ணிட்டு வால்ட்ட ஓபன் பண்ணி விட்டதும் உள்ள போனா அங்க நம்ம வில்லன் டீம், அதாவது ப்ளூ, பச்சை, மஞ்சள் கொண்டு சாக்லேட்டியர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது மட்டும் இல்லாம இந்த புது பையன் வாங்கா நம்மளை விட சூப்பரா சாக்லேட் செய்யறது மட்டும் இல்லாம வெறும் ஒரு காயினுக்கு அதை விக்கிறான். சோ இதை இப்படியே விட்டா வேலைக்கே ஆகாது, அதனால அவனை 4 போடு போட்டு சாக்லேட்டே விற்க முடியாதபடி பண்ணிடுங்க டீல் பேசி அதுக்காக 1800 சாக்லேட் பாக்ஸையும் லஞ்சமா கொடுக்க நம்ம போலீஸ் சீஃபோ தான் அதிகமா சாக்லேட் சாப்பிடுறதுனால வெயிட் போட்டுடுன்னு வைஃப் நீ சாக்லேட்டை தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஸ்டார்டிங்ல மறுத்தாலும் சாக்லேட் மேல இருந்த ஆசையால டீலுக்கும் ஓகே பண்ணியாச்சு. அடுத்த நாள் காலையில ப்ளீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போதே நைஸா பேசுற ஹீரோ, லாண்ட்ரி லேடி உங்களை லவ் பண்றாங்க, சோ குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டா மட்டும் போதும், அதுலயும் உங்க தைஸ பார்த்தாலே அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்கன்னு ஏத்தி விட்டுட்டு கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஏதோ ஒரு போட்டோ பார்த்துட்டு இருக்கதை கவனிச்ச லாண்ட்ரி லேடி அதை பத்தி கேட்டதும் ப்ரொஃபசர் ராயல் ஃபேமிலியை பத்தி எழுதிக்கிட்டு இருந்தாரு. அங்க போகும்போதுதான் இந்த படத்தை பார்த்தேன்னு லாண்ட்ரி லேடி கிட்ட காட்டுனா அதுல இருந்தது ப்ளீச்சர். அப்ப ப்ளீச்சர் ராயல் ஃபேமிலியான அந்த லாண்ட்ரி லேடிக்கும் கன்ஃபியூஷன் வந்தாச்சு. லாண்ட்ரி ஏரியாக்குள்ள இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஹீரோ ஒரு மெஷினை ரெடி பண்ணி அதுல டாகையும் ஓட விட அது மூலமா துணிகளையும் துவைக்க ஆரம்பிச்சாச்சு. ப்ளீச்சரும் ஹீரோ சொன்ன மாதிரியே குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர அவரை ராயல் ஃபேமிலின்னு நினைச்ச லாண்ட்ரி லேடி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. இந்த லவ்ல இவங்க 2 பேரும் பிஸியாக துணியை துவைக்க மெஷினை ரெடி பண்ணின ஹீரோ மத்த எல்லாரையுமே ஃப்ரீயா இருக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவரை லாண்ட்ரி மாதிரியே மூட்டை கட்டின ஹீரோயின் துணிகளோட துணியா வெளியில கூட்டிட்டு வந்தாச்சு. சூப்பர், இனி வேலையை பார்க்கலாம்னு செக் பண்ணினா முந்தின நாள் செஞ்சு வச்ச சாக்லேட்ஸ காணோம். நம்ம ஹீரோ இதுக்கு காரணம் குட்டி ஆரஞ்சு மனுஷனாதான் இருப்பாரு. அவருக்கு பச்சை முடி இருக்கும், கிட்டத்தட்ட 3-4 வருஷமா திருடுறாரு. சம்டைம்ஸ் என்ன அவர் ஃபாலோ பண்ணுவாருன்னு சொன்னதை கேட்ட ஹீரோயின், தம்பி கனவு கண்டுட்டு எதையோ உளறுற, நீ தான் சாக்லேட்ஸ் சாப்பிட்டிருப்பேன் டென்ஷனாக ஹீரோ ஒரு வழியா அவங்கள சமாதானப்படுத்தினாலும் புதுசா சாக்லேட் செய்ய பால் இல்ல. நம்ம ஹீரோ மாட்டு பால் எல்லாம் சாக்லேட் செய்ய மாட்டாரு, அவருக்கு தேவை ஜிராஃபோட பால். சோ அதுக்காக ஜூக்கு போற ஹீரோ அண்ட் ஹீரோயின் செக்யூரிட்டியை சமாளிக்க குட்டியா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ண சாக்லேட்டை கொடுக்க மனுஷன் அதை சாப்பிட்டதும் ஃபீலிங்ஸ் பிச்சுக்கிட்டு வருது. குஷியா டான்ஸ் ஆடின அவரு தான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல லவ் பண்ண பொண்ணுக்கு கால் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிட்டு மட்டையாக ஜூக்குள்ள என்ட்ரானா அங்க வழிகாட்ட ஆள் இல்லாதனால பிளமிங்கோ பேர்ட்ஸ் எல்லாமே அமைதியா நின்னுகிட்டு இருக்குதுங்க. அதை தாண்டி வந்ததும் ஹீரோக்கு படிக்க தெரியாததால டைகர்னு எழுதியிருந்த கதவை ஜிராஃப்னு நினைச்சு திறக்க உள்ள இருந்த புலியோ கிடைச்சிச்சுடா ஸ்நாக்ஸ்னு ஓடி வரும்போதே ஹீரோயின் கதவை மூடி காப்பாத்திட்டு பரமா முதல்ல படிடான்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஜிராஃபோட இடத்துக்குள்ளேயே போய் அதை சமாளிக்க சாக்லேட் கொடுத்ததும் அதுவும் வழிக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோ ஜிராஃப்ட இருந்து பாலை கறந்துகிட்டு இருக்கும் போதே நூடுல்ன்ற பேரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அதை பத்தி கேட்டதும் தன்னோட கழுத்துல டாலர் மாதிரி போட்டிருந்த மோதிரத்துல என்னன்ற லெட்டரை காட்டின ஹீரோயின், பேரண்ட் இருந்து கிடைச்சது இது மட்டும்தான், என் ஃபார் நூடுல், என் ஃபார் நோரான்றதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல, என்னால கண்டுபிடிக்கவும்
தாங்கவும் முடியல. புத்தகங்களால நிறைஞ்ச வீட்ல எங்க அம்மா எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் ஓடி போய் கட்டி பிடிச்சுப்பேன். இதுதான் எனக்கு அவங்கள பத்தி ஞாபகத்துல இருக்க கனவுன்னு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ அவளை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஜிராஃப் மில்கோட வெளியில வரும்போதே அங்க மொத்தமா கட்டி இருந்த பலூனை கழட்டி விட்டு அது மூலமா பறக்க ஆரம்பிச்சதும் இப்ப வழிகாட்ட ஆள் கிடைச்சிட்டதால குஷியான பிளமிங்கோஸும் மொத்தமா பறக்குதுங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஜாலியா பறந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் சீஃப் என்ட்ரி கொடுத்ததும் ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு ஹீரோ சீஃப் கிட்ட பேச வர ஹீரோவை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போன சீஃபோ ஐஸ் தண்ணிக்குள்ள முக்கி தம்பி நீ இங்க சாக்லேட்ஸ் விற்கவே கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு மண்டை மேலேயே போட்டு அனுப்ப லாண்ட்ரிக்குள்ள ஹீரோ கிட்ட மத்தவங்க நீ எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டதும் அவரும் தான் ஒரு சாக்லேட் மேக்கர்னு சொல்ல இப்ப பேச ஆரம்பிக்கிற அக்கௌண்டன்ட் அங்கிள் தம்பி அப்போ உன்ன அந்த போலீஸ் சீஃப் மீட் பண்ணிருப்பாரே ஆக்சுவலி நான் அந்த ப்ளூ கோட் ஓனர் கிட்ட தான் அக்கௌண்டன்டா வேலை பார்த்தேன். ஒரு நாள் சைன் வாங்குறதுக்காக அவரோட ஆபீஸ்க்கு போகும்போது அங்க இல்லீகலான அக்கௌண்ட் லெட்ஜரும் இருந்துச்சு. ப்ளூ பச்சை மஞ்சள் கோட் ஓனர் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட்கே தெரியாம அதிகமா வாட்டரை யூஸ் பண்ணி கேலன் கணக்குல சாக்லேட் செஞ்சு அத சர்ச்சுக்கு கீழ இருக்க வால்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அத காவல் காக்குறதே நம்ம சர்ச்சோட பிரீஸ்ட் தான். அவருக்கு கீழே 500 சாக்லேட் மாங்ஸும் இருக்காங்க. அங்க போகணும்னா பிரீஸ்ட் தாண்டி எலிவேட்டர் மூலமா கீழே போய் அங்க இருக்கிற கீழேடியையும் தாண்டி வால்ட்ட ஓபன் பண்ணனா அங்க ஆயிரக்கணக்கான கேலன் சாக்லேட்ஸ் இருக்கும். கணக்குல வராத அந்த சாக்லேட்ஸ் லஞ்சமா கொடுத்துதான் இந்த டீம் எல்லா வேலையையும் பாக்குறாங்கன்ற டீடைல்ஸ் அந்த லெட்ஜர்ல இருந்துச்சு. நான் அந்த இல்லீகல் லெட்ஜரை படிச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட ப்ளூ கோட் ஓனர் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அந்த லெட்ஜரையும் சீக்ரெட் வால்ட்லயே வச்சுட்டாரு. இந்த ஊர்ல கடை இல்லாம சாக்லேட்ஸும் விற்க முடியாதுன்னு அட்வைஸும் பண்றாரு. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதே நம்ம ஹீரோயின் படிக்க கத்துக்கோன்னு அட்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம தானே சொல்லி கொடுக்கறதா ஐடியாவும் கொடுக்க போலீஸ் கிட்ட மாட்டாம எப்படி தெருக்கல்ல சாக்லேட் விற்கலாம்னு யோசிக்கும் போதே என்ட்ரி கொடுக்கிற பிளம்பர் லேடி இந்த ஊர்ல பல ஸ்டார்ம் ட்ரெயின்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்ல நம்ம காமெடியனோ என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்கன்னு கேட்டதும் அமைதியான லேடியோ நான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்ல வேலை பார்த்தேன் என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ட்ரி கொடுக்கிற அக்கௌண்டன்ட் இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ண மனுஷன் ஹீரோவோட சாக்லேட்டை சாப்பிட்டதும் அந்த டீம்ல சேர்ந்தாச்சு. அடுத்த நாள் ஸ்ட்ரீட்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஒரு சமத்தான ஆளு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவங்களோ நீங்க ரொம்ப நல்லவர் தான் ஆனா எனக்கு அட்வென்ச்சரான ஆளை தான் பிடிக்கும்னு சொன்னதும் அந்த மனுஷன் லவ் போச்சேன்னு சோகத்துல போகும்போதே அந்த பக்கமா போன காரு சேர்த்து அடிச்சுட்டு போக இது வேறையான பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்ததும் வெயிட் அண்ட் ட்ரெஸ்ல இருந்த நம்ம ஹீரோ கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டதும் தைரியம் வந்த மனுஷன் குஷியாகி டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த பொண்ணுக்கு கிஸ்ஸும் கொடுக்க சுத்தி இருந்த எல்லாருமே ஹீரோ கிட்ட சாக்லேட்ஸையும் வாங்க ஆரம்பிக்க அங்க என்ட்ரி கொடுத்த போலீஸ பார்த்ததும் நம்ம ஹீரோ ஓடி போய் ஸ்டார்ம் ரைட்ல குதிச்சு எஸ்கேப் ஆக இதே மெத்தட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிற நம்ம டீம் ஓடிக்கிட்டு இருக்க டிராம்ல டிக்கெட் கலெக்டர் மாதிரி சாக்லேட்ஸை சேல் பண்ண போலீஸ் வந்ததும் எஸ்கேப். அடுத்ததா சலூன்ல ஹேர் கட் பண்றவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ற கொரில்லா சாக்லேட்டை விக்கிறதுன்னு போலீஸ் கிட்ட எஸ்கேப் ஆகி சேல்ஸ் பண்றதுல கலெக்ஷன் எக்கச்சக்கமா வர்றது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஹீரோக்கு படிக்கவும் சொல்லி கொடுத்தா இன்னொரு பக்கம் வில்லன் டீமோட பிசினஸ் டல்லா ஆரம்பிச்சாச்சு. ஹீரோவோட பிசினஸ் பிச்சுக்கிட்டு போறது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல பயந்துகிட்டே லவ் ப்ரப்போஸ் பண்ண அந்த அம்மாஞ்சிக்கு அந்த பொண்ணோடைய கல்யாணமும் ஆயாச்சு. பட் வில்லன் டீம் லஞ்சமா கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டு போலீஸ் சீஃபோட வெயிட் ஒரு பக்கமா ஏறிட்டே போக ஒரு நாள் மெயின் ஏரியால வச்சு சாக்லேட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் டீம் வரது பார்த்த ஹீரோ ஸ்டார்ம் ரெயின் மூலமா எஸ்கேப் ஆகும்போது விட்டுட்டு போன சின்ன பிட்டு துணி மூலமா ஹீரோ எப்படி தப்பிக்கிறாருன்னு கண்டுபிடிச்சு ஊருக்குள்ள இருக்க எல்லா ஸ்டார்ம் ட்ரெயினுக்கும் செக்யூரிட்டியை போட சொல்லியாச்சு. அன்னைக்கு நைட்டு கத்தியை யூஸ் பண்ணி ஜன்னல் கதவை நைஸா திறந்து உள்ள வந்த குட்டி ஆரஞ்சு மனுஷன் சாக்லேட்ஸ் திருட நைஸா நடந்து போனா ஹீரோ செட் பண்ணி இருந்த டிராப்ல மாட்டி ஜாருக்குள்ள சிக்கியாச்சு. நீ ஏன் என்ன ஃபாலோ பண்ணி திருடுறன்னு கேட்டதும் டென்ஷன் ஆன அந்த மனுஷன் அடே நீதான் திருட பல வருஷம் முன்னாடி நான் காவல் காத்துட்டு இருந்த லூப்பா லேண்ட் தீவுக்குள்ள வந்த நீ காஸ்ட்லியான கோகோ பீனை நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே திருடிட்டு போயிட்டேன். சோ நான் ஒழுங்கா காவல் காக்கலன்றதுனால ஊரை விட்டு வரட்டிட்டாங்க. இப்ப 1000 பீனை திரும்ப கொடுத்தாதான் என்ன தீவுக்குள்ளேயே சேர்த்துக்குவாங்கன்னு சொல்ல தெரியாம புடுங்கிற 4 பீனுக்கு பதிலா நான் வாழ்க்கை ஃபுல்லா செய்யற சாக்லேட் எடுத்துப்பீங்களான்னு ஹீரோ பாவமா கேட்டதும் ஆரஞ்சு மேனா ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன ஜார விட்டு வெளியில விடு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வெளியில வந்ததும் ஃபேனால ஹீரோ ஒரு போடு போட்டுட்டு சாக்லேட் ஜாரோட எஸ்கேப் ஆயாச்சு. திரும்பவும் ஆரஞ்சு மேன் வந்து சாக்லேட்ஸை தூக்கிட்டு போனதை நம்பாத நம்ம டீம் ஹீரோவை கேலரி கார்மெண்ட்குள்ள கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸா அவர் ஆசைப்பட்ட கடையோட சாவியையும் கொடுக்க அந்த பில்டிங் ரொம்பவே டேமேஜ் ஆகியிருந்தாலும் ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இத்தனை நாளா இவங்க சேல் பண்ணின பணத்தை வச்சு இந்த கடைய வாடகைக்கு எடுத்தாச்சு. இப்ப ஹீரோவோட டீம்ல 6 பேர் இருக்காங்கன்றதையும் அதுல முக்கியமான ஆளு ஹீரோயின் தான்ன்றது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே லாண்ட்ரி லேடி பில்டிங்ல தான் தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ப்ளூ கோட் ஓனர் தனக்கு ஹீரோயினை நல்லாவே தெரியும்
பிடிக்கும்னு சொன்னது மட்டும் இல்லாம லாண்ட்ரி லேடியை மீட் பண்ணி ஹீரோ அண்ட் டீம் யாருக்குமே தெரியாம வெளியில வந்து சாக்லேட் சேல் பண்ற விஷயத்தை போட்டு கொடுத்துட்டு ஒரு டீலும் போட்டாச்சு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ தன்னோட பல வருஷ கனவான ஷாப்ப கேலரி கார்மெண்ட்ல ஓபன் பண்ண உள்ள என்ட்ரானா சாக்லேட் செடி மரம் பூனு செம்மையா இருக்கு. ஒரு பக்கம் சாக்லேட் ஆரோட டிசைன், அங்க சாக்லேட்லயே செஞ்ச ரோஸ்னு பட்டைய கிளப்ப சாக்லேட் மரத்துல ஏறி போனா அங்க மேல பஞ்சு மிட்டாயில செஞ்ச மேகங்கள் பறந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சாக்லேட்ட மழை மாதிரி தூக்கி எரிஞ்சுக்கிட்டே ஜாலியா பாட்டு பாடுனா இன்னொரு பக்கம் கலர் கலரா சுகர் ஸ்ட்ரிப்ஸ் பறக்க இன்னொரு சைடு வானவில் கலர்ல கேண்டீஸும் செம்மையா இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம டீம் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்த மக்கள் சாக்லேட் மாட்டுட்டு இருந்து மில்க் கறந்து குடிக்கிறது, வால்கனோ மாதிரி டிசைன்ல திருப்பினா அதுல இருந்து சாக்லேட் வருதுன்னு தெரிக்க விட வெரைட்டியான சாக்லேட்ஸ் வாங்கினாலும் பில் ரொம்பவே கம்மியா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க சாக்லேட்ஸ் வச்சு கொடுக்கிற பாஸ்கெட் கூட சாப்பிடக்கூடிய சாக்லேட்ஸ் தான்ன்றது தெரிஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு செம ஹாப்பி. குஷியா சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே போன மனுஷன் கண்ணாடியை பார்க்கும்போது தான் தன்னோட முடியோட கலர் சேஞ்ச் ஆகுறது மட்டும் இல்லாம அது வளர்ந்துகிட்டே போறது தெரிய என்னடா நடக்குது ஹீரோ கிட்ட விசாரிச்சதும் ஃபிளார் சாக்லேட்ஸ்ல முடி வளரக்கூடிய கெமிக்கலை யாரோ மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு கஸ்டமர் அலர்ட் பண்ண ஆல்ரெடி அதை சாப்பிட்டவங்களோட ஃபீச்சர்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கிறத பார்த்து எல்லாருமே டென்ஷன் ஆகி அந்த இடத்தையே துவம்சம் செஞ்சது மட்டும் இல்லாம அந்த கடையையே எரிச்சாச்சு. இத்தனை வருஷமா கனவு கண்ட கடை போனது மட்டும் இல்லாம அம்மா ப்ராமிஸ் பண்ணன மாதிரி மக்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கும் போது வராததால ரொம்பவே சோகமான ஹீரோ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ண நம்ம டீம் ஹீரோ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும்னு விட்டுட்டு போன கேப்ல என்ட்ரி கொடுத்த வில்லன் டீம் லாண்ட்ரி லேடி மூலமா நாங்க தான் சாக்லேட்ஸ்ல கெமிக்கலை மிக்ஸ் பண்ணணும்னு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த லேடிக்கு டீம்ல இருக்க எல்லாரும் கொடுக்க வேண்டிய காசை தான் கொடுக்கறதாவும் அதுலயும் மெயினா ஹீரோயினுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கறதாவும் அதுக்கு பதிலா ஹீரோ ஊரை விட்டு போகணும் அண்ட் லைஃப் ஃபுல்லா சாக்லேட்டும் பண்ணக்கூடாதுன்னு டீல போட மத்தவங்களாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டு நம்ம டீமுக்கே தெரியாம நைட்டு வந்த போட்ல கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ப்ளூ கோட் பண்ண மாதிரியே ஹேண்ட் ஷேக் பண்றன்ற பேர்ல கைய நசுக்கி விட அதையும் வாங்கிட்டு போட்ல ஏறி உட்கார்ந்தா அந்த குட்டி ஆரஞ்சு மேனோட என்ட்ரி. அடே நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு என்ட்ரி கொடுத்த மனுஷன் வில்லன் டீம் சொன்னதை நம்பியா நீ கிளம்புறேன்னு கலாய்ச்சிட்டு தூங்க போனா கைய கவனிச்ச ஹீரோ ப்ளூ கோட் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அவரோட மோதிர மார்க் விழுந்திருக்கத கவனிச்சுட்டு அதுல ஏஎஸ்ன்ற இனிஷியலும் இருக்கிறத நோட்டீஸ் பண்ற மனுஷன் இதே மாதிரி ரிங்கு தான் நூடல் கழுத்துலயும் இருக்கிறது ஞாபகம் வர ப்ளூ கோட்டோட ஃபேமிலி ரிங்கு எப்படி ஹீரோயின் கழுத்துலயும் இருக்குன்னு யோசிச்சு அவங்க ஆபத்துல இருக்கலாம்னு அலர்ட் ஆகி போட்டை திருப்ப சொல்லலாம்னு கேப்டன் பக்கம் போனா அந்த கேபின்ல யாருமே இல்ல. பல வெடிகளை செட் பண்ணி தீய பத்த வச்சு வெடிக்க ரெடியா இருக்கு. கோபாலா பிச்சுக்கோன்னு ஆரஞ்சு மனுஷனும் ஹீரோவும் ஓட போட்டு வெடிச்சத தூரத்துல இருந்து பார்த்த வில்லன் டீம் ஹீரோ கதை முடிஞ்சதா நினைச்சு போலீஸ் சீஃபுக்கு ஏகப்பட்ட சாக்லேட்ஸையும் லஞ்சமா கொடுத்தாச்சு. அடுத்த நாள் வில்லன் அண்ட் ஹீரோ போட்டுக்கிட்ட டீல பத்தி டீமு கிட்ட சொன்ன லாண்ட்ரி லேடி தனக்கு பணம் கிடைச்சிட்டதால அக்கௌண்டன்ட், காமெடியன், பிளம்பர் லேடி அண்ட் டெலிபோன் ஆபரேட்டரோட அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணி அனுப்பிட்டு ஹீரோயின் கிட்ட பாப்பா உனக்காக நிறைய பணம் வந்திருக்கு ஆனா அது உன்னை அனுப்ப இல்ல இங்கேயே வச்சுக்கதான்னு சொன்னதும் செம்மையா கடுப்பான ஹீரோயின் நீ லவ் பண்ற ப்ளீச்சர் ராயல் ஃபேமிலி எல்லாம் கிடையாது நாங்க தான் ஏமாத்துறோம்னு சொல்ல இன்னும் கடுப்பாகி ப்ளீச்சரை திட்டிட்டு அந்த லேடி ஹீரோயினை புறா கூண்டுலயே அடைச்சு வச்சாச்சு. இப்ப என்ட்ரி கொடுத்த ஹீரோ ப்ளூ கோட் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். சோ டீல் முடிஞ்சு போச்சு. அதுதான் இங்க வந்தேன்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்த நம்ம டீமும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹீரோக்காக அதே ஏரியால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லனோட இல்லீகல் லெட்ஜர் மட்டும் கிடைச்சிட்டா நாம கெமிக்கலை மிக்ஸ் பண்ணலன்னு ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம லாண்ட்ரி லேடி அண்ட் ப்ளீச்சரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடலாம்னு யோசிச்சாலும் 500 மாங்ஸ் தாண்டி கீழடிட்டு இருந்து எஸ்கேப் ஆகி வால்ட்ல இருந்து இல்லீகல் லெட்ஜரை எப்படி எடுக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிக்க நம்மோட டீமோட திறமையால தெரிக்க விடலாம்னு முடிவெடுத்தாச்சு. ஒரு அனாதை குழந்தை மாதிரி பாவமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த ஹீரோயின் சர்ச் பிரீஸ்டோட பாக்கெட்ல மின்ட் சாக்லேட்டை போட்டுட்டு எஸ்கேப் ஆக இன்னொரு பக்கம் ஜூ செக்யூரிட்டிக்கு கிஃப்ட் சாக்லேட்டை கொடுத்து மட்டையாகிட்டு ஜிராஃபை கூட்டிட்டு வர்ற நம்ம அக்கௌண்டன்ட் அண்ட் ஹீரோ சர்ச்சை நோக்கி வர நம்ம பிரீஸ்ட் ஊருக்குள்ள ஒரு முக்கியமான ஆளோட கதை முடிஞ்சிருக்கு. சோ சர்வீஸ்க்கு இங்கதான் வருவாங்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு மாங்ஸ்க்கு அலர்ட் பண்ணிட்டு கதவை திறந்தா வாசல்ல மிகப்பெரிய ஜிராஃப் இருக்கத பார்த்து மாங்க் பிரீஸ்ட்னு எல்லாரும் தலைதெறிக்க ஓட பிரீஸ்ட் ஹெல்ப் கேட்கலாம்னு டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு கால் பண்ணனா போனை எடுக்கிற நம்ம டெலகாலர் லேடி அனிமல் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்க்கு லைன் கொடுக்கறதா சொல்லி ஜூக்கு கனெக்ட் பண்ணாம நம்ம டீமுக்கு காலை கனெக்ட் பண்ண போன்ல ஜூ ஆளு மாதிரி பேசுற நம்ம காமெடியன் ஜிராஃபை பிடிக்க ஆள் அனுப்புறதா சொல்லி சமாளிச்சாச்சு. ஆனாலும் ஜிராஃப் பிரீஸ்ட விரட்டினதும் தன்னோட பாக்கெட்ல இருந்த மின்ட் சாக்லேட்டை கீழே போட்டுட்டு மிரண்டு போய் ஓடின மனுஷன் என்ன மன்னிச்சிடு நான் ஒரு பாவி சாக்கஹாலிக் ஆயிருக்கிறதுனாலதான் இப்படி பண்ணிட்டேன்னு கதறிக்கிட்டே வெளியில வந்தா
அங்க அந்த சர்வீஸ்க்கு வந்த குரூப் நின்னுகிட்டு இருக்கு. அவங்கள அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ட்ரி கொடுத்த நம்ம டீம் பிரீஸ்ட் சதற விட்டுட்டு போன மின்ட் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருந்த ஜிராஃபை பிடிக்க போறதா சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள போனதும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் எலிவேட்டர் மூலமா ஒரு கிஃப்ட் சாக்லேட்டை பிரீஸ்ட் அனுப்புற மாதிரியே அனுப்பி வைக்க வால்ட்ட காவல் காக்குற கீழேடி அதை சாப்பிட்டதும் வித்தியாசமா பிஹேவ் பண்ணி குஷியாகி ஜூ செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி தன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றாங்க. எஸ், இவங்க தான் ஜூ செக்யூரிட்டியோட ஸ்கூல் லவ். மேல ஒரு வழியா நம்ம டீம் ஜிராஃபை பிடிச்சிட்டு போக சர்ச்ல எல்லாமே நார்மலாகி சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கீழேடி மட்டையானதும் என்ட்ரி கொடுத்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்கிட்ட இருந்து சாவியை எடுத்து வால்ட்டை ஓபன் பண்ணி உள்ள போக நம்ம டீம் வில்லன் குரூப் வர்றதுக்கு தடையா ரோட் ஃபுல்லா பிராண கொட்டி வச்சதும் பிளமிங்கோ பேர்ட்ஸ் ரோட்ல வண்டிகள் போக முடியாத மாதிரி ஜாலியா நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கார்ல ஓடின ரேடியோ மூலமா தான் இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னே வில்லன் டீமுக்கு புரியுது. ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒரு வழியா வால்ட்டுக்குள்ள இருந்த இல்லீகல் லெட்ஜரை கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர், சிறுத்தை சிக்கிருச்சுன்னு பார்த்தா கையில கன்னோட வில்லன் டீம். இப்ப உண்மைய பேச ஆரம்பிக்கிற ப்ளூ கோட் ஹீரோயின் கழுத்துல இருக்க ரிங்கு தன்னோட அண்ணன் ஜிபிடியோடதுன்னும் அவரு 7 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா குழந்தையோட வந்த ஹீரோயினோட அம்மா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதனால ஹெல்ப் பண்ண சொல்லி அவளை கொடுத்துட்டு போக ப்ளூ கோட்டோ குழந்தைய லாண்ட்ரி துணியோட போட்டுட்டு அவங்க அம்மா கேட்டப்ப குழந்தையோட கதை முடிஞ்சு போச்சுன்னு பொய் சொல்லி அனுப்பி விட்டது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த அம்மாவோட பேரு கூட ஞாபகத்துல இல்ல. ஆனா நம்ம ஹீரோ இல்லீகல் லெட்ஜரை பார்த்ததுல ஹீரோயினோட அம்மா பேரு டாரத்தின்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. இவங்களை இப்படியே விட்டா செட் ஆகாதன்னு யோசிச்ச வில்லன் ஹீரோ அண்ட் ஹீரோயினை தங்கள்கிட்ட இருந்த கேலன்ஸ் ஆஃப் சாக்லேட்ல முக்கியே கதைய முடிக்கலான்னு கிளம்பும் போது குட்டி ஆரஞ்சு மேனுக்கு தான் தர வேண்டிய சாக்லேட் ஜாரை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி ப்ளூ கோட்டை கிட்ட கொடுத்தனுப்ப கதைய முடிக்கிறதுக்கு சாக்லேட்டை திறந்து விட்ட வில்லன் டீம் இல்லீகல் லெட்ஜரை பத்திரமா வால்ட்டுக்குள்ள வச்சுட்டு கிளம்பும் போதே ஆரஞ்சு மேனுக்காக கொடுக்க சொன்ன சாக்லேட்ஸ் சாப்பிட்டது மட்டும் இல்லாம பிரீஸ்டுக்கும் ஒரு சாக்லேட்டை கொடுத்தாச்சு. ஹீரோ அண்ட் ஹீரோயின் சாக்லேட்லயே மூழ்க ஆரம்பிக்க தனக்கு வர வேண்டிய சாக்லேட்டை தேடி வந்த ஆரஞ்சு மேன் அத பிரீஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்குது தெரிஞ்சதும் அவரு மண்டை மேலேயே ஒரு போடு போட்டுட்டு எலிவேட்டர் மூலமா கீழே வந்து வால்ட்டை திறந்து சாக்லேட்ஸ் ட்ரைன் பண்ணனதும் தான் ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு மூச்சே வருது. நேர்ல பார்த்ததும் தான் ஹீரோயின் ஆரஞ்சு மேனை நம்பவே ஆரம்பிக்கிறாங்க. பட் உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாத வில்லன் டீம் செம்ம கூலா சர்ச்ல இருந்து வெளியில வர அங்க என்ட்ரி கொடுக்கிற போலீஸ் சீஃபால கார் டோர் வழியா வெளியில கூட வர முடியாத அளவுக்கு லஞ்ச சாக்லேட்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு செம்ம குண்டா இருக்காரு. இப்ப கையில இல்லீகல் லெஜரோட வெளியில வர்ற ஹீரோ அண்ட் ஹீரோயின் அத நல்ல போலீஸ் கிட்ட காட்ட சீஃப் அந்த லெஜரை தான் கிட்ட கொடுக்க சொல்லி கேட்டாலும் புக்ல சீஃபோட பேரும் இருக்கிறதால நல்ல போலீஸும் அந்த புக்க கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. வில்லன் டீம் தப்பிச்சா போதுன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும் போதே ஆரஞ்சு மேனோட சாக்லேட்டை சாப்பிட்டதோட எஃபெக்ட்ல பறக்க ஆரம்பிக்க ஆனாலும் அடங்காத வில்லன் டீம் தம்பி என்கிட்ட இருக்க சாக்லேட்டை கொடுத்து ஜட்ஜு லாயர்னு எல்லாரையுமே சமாளிப்போன்னு கெத்தா பேச நம்ம ஹீரோயின் சும்மாவா சர்ச்சுக்கு கீழே இருக்கிற சாக்லேட்ஸ பிளம்பர் லேடி அண்ட் மத்த டீம் மெம்பர்ஸோட ஹெல்ப்பால பைப்லைனை திருப்பி விட்டதுல அந்த ஏரியால இருக்க ஃபவுண்டைன்ல சாக்லேட் கொட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இந்த சாக்லேட்ஸை என்ஜாய் பண்றதுக்கு மக்களையும் இன்வைட் பண்ணதும் அங்க இருந்த எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. இந்த கிரவுட்ல கீழேடி அண்ட் ஜூ செக்யூரிட்டியும் ஒன்னா சேர்ந்தாச்சு. மக்கள் எல்லாரும் சாக்லேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இத்தனை நாளா பாதுகாப்பா வச்சிருந்த அம்மாவோட சாக்லேட் பாரை பிரிச்சா அதுல சாக்லேட்ல எந்த விஷயமே இல்ல, ஆனா நாம அதை யாரோட ஷேர் பண்ணிக்கிறோம்ன்றதான் இருக்குன்னு அம்மாவோட சீக்ரெட் மெசேஜ் இருக்கு. இத பார்த்துட்டு ஃபீல் பண்ணி நிமிர்ந்து பார்த்தா அங்க ஆப்போசிட்ல மக்களுக்கு நடுவுல தன்னோட பையனை சந்தோஷமா பார்த்து சிரிச்ச அம்மா ஒரு ஃப்ளையிங் கிஸ்ஸையும் கொடுத்துட்டு பதிலுக்கு ஹீரோ கொடுத்த கிஸ்ஸையும் பிடிச்சு தன்னோட செஸ்டோட வச்சு மறைஞ்சு போக செம்ம ஹாப்பியான ஹீரோ அம்மாவோட சாக்லேட்ல இருந்த 6 பாரையும் தன்னோட டீமோட ஷேர் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ ஹாப்பி. ஹீரோ என்னதான் உலகத்திலேயே பெஸ்ட் சாக்லேட்டை செஞ்சாலும் அம்மாவோட சாக்லேட் தான் அவருக்கு பெஸ்ட்னு தோணுது. தான் ஹாப்பியானது மட்டும் இல்லாம டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் லேடியோட ஹெல்ப்பால டாரத்தின்ற ஹீரோயினோட அம்மா பேரை வச்சு தேடினதுல அவங்களையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலி ஹீரோயின் தன்னோட கனவா நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே அவங்க அம்மா ஒரு லைப்ரரியில தான் வர்க் பண்றாங்க. வெளியில வந்து அவங்கள பார்த்ததும் செம்ம ஹாப்பியான ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்க 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஹீரோ இவங்கள சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே என்ட்ரி குடுக்கிற ஆரஞ்சு மேனு ஹீரோ கிட்ட தன்னோட கடனை பத்தி கேட்டதும் சாக்லேட் ஜாரை எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோ உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸும் சொல்ல ஆரஞ்சு மேனு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகி தான் திரும்பவும் தீவுக்கே போக போறதா சொல்லிட்டு குட்டே சொல்லி கிளம்ப நம்ம ஹீரோவோ பாஸ் நான் சாக்லேட் ஷாப்பு அண்ட் சாக்லேட் ஃபேக்டரி எல்லாம் ஓபன் பண்ண போறேன், அதுக்கு டேஸ்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு ஆள் வேணும்னு சொன்னது மட்டும் இல்லாம ஃபார் சேல்னு போட்டிருந்த பகல் கனவு காண்றவங்களை வரவேற்கக்கூடிய பழமையான கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போனதுல பெருசா இருந்த அந்த இடம்
சாக்லேட் மரங்கள், ரிவர், ஃபிளார்ஸ், கேண்டி கிளவுட்ஸ்னு மாறி ஹீரோவோட கனவு படியே செம்மையான ஃபேக்டரியா மாறியாச்சு. இன்னொரு பக்கம் அக்கவுண்டன்ட் ஃபேமிலியோட, பிளம்பர் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்தாச்சு. டெலகாலர் லேடி திரும்பவும் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்லயே வேலைக்கு சேர்ந்தாச்சு. நம்ம காமெடியன் சூப்பரா ஷோ பண்ணதுல டிவோர்ஸ் ஆன வைஃபும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. லாண்ட்ரி லேடி அண்ட் ப்ளீச்சர் கெமிக்கல் கேஸ்ல போலீஸ் தங்களை அரெஸ்ட் பண்ண வரது தெரிஞ்சு அதை குடிச்சிட்டு தங்களோட உருவத்தையே மாத்தி இருந்தாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. படம் ஹாப்பி எண்டிங். தேங்க்யூ.